Very, very impressive. அதுக்காக I am thankful to God and I am thankful to the organizers who have been conducted English சொன்னது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் உங்கள் மத்தியில் பேசுவதற்காக. அது பேசுவதற்கு முன்பாக ஒரு சின்ன ஜெபம் வைக்கலாமா? முட்டி போறீங்களா? ஓகே. என்னவென்றால் கீழ்ப்படுதலான காரியத்திலே குறைவுள்ளவர்களாக காணப்படுகின்ற காலமாக இது காணப்படுகிறது. எது எடுத்தாலும் ஒரு கம்ப்ளைண்ட். பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து என்ன கம்ப்ளைண்ட்ஸ் வரும்? பொதுவாகவே மற்ற இடத்துல வருகிற கம்ப்ளைண்ட்ஸ் என்ன கீழ்ப்படியாக போகின்றான். பேரண்ட்ஸ்க்கு என்ன கவலை? பிள்ளை கீழ்ப்படியாமல் போகின்றான், என் மகள் எனக்கு கீழ்ப்படியாமல் போகின்றார் என்று கம்ப்ளைண்ட் பண்ணுகிற ஒரு காலமாக இருக்கிறது. ஆக கீழ்ப்படிதல் ஒரு உன்னதமான ஒரு குணாதிசயம். இங்கிலீஷில் 2 வேர்டு இருக்குது. ஆர் we can talk about virtue என்று சொல்லுவாங்க. நல்ல காரியங்களை வெர்ச்சு என்று சொல்லுவோம். அதே குரூப்ல இருக்கிற அந்த கேர்ள்ஸ் பாய்ஸ் நீங்களும் அந்த வேர்டை லேர்ன் பண்ணிக்கணும். இந்த வெர்ச்சு, குட் வெர்ச்சு. அப்போ கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ் சொல்றோம் இல்லையா, கீழ்ப்படிதல். அதுக்கு மாறாக சொல்ற வார்த்தை என்ன? கீழ்ப்படிதலுக்கு மாறான வார்த்தை ஆப்போசிட் கீழ்ப்படியாமை சொல்லலாம் ஈஸியா. கீழ்ப்படியாமை. One of the கேள்வி as a Priya said, 1 or 2 questions now and then I will ask you. இப்போ பைபிள்ல a lot of effort has been put into this. இதெல்லாம் பார்க்கும்போது வெரி இம்ப்ரெசிவ். எல்லாம் சொல்றாங்க, அறிவாக இதே காரியத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த காரியத்தை புரிஞ்சுக்கிறீர்கள். கீழ்ப்படிதலுக்கு பைபிள்ல யாரை உதாரணமாக காட்டலாம்? apart from these two ஆபிரகாமும் நோவாவை தவிர கீழ்ப்படிந்ததற்கு எடுத்துக்காட்டாக வேதாகமத்தில் யாரை கூறலாம்? ஒன்று சொல்லிக்கலாம் போதும். Half an hour, as the Lord leads, as I don't grumble, I am taking more time there. If I feel that these people are finding boredom, I'll stop it. Right? If it is interesting, I myself, if I feel it interesting, I'll continue. Otherwise, நானே மூஞ்சில பார்த்து என்னடா டீ டைம்ல யோசிக்கிறாங்க, நானே கட் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போ கீழ்ப்படிதலுக்கு பைபிள்ல இவங்க தவிர வேற யார் உதாரணமா காட்டலாம்? சாமுவேல், யாக்கோபு. ஓகே. உண்மைதான், அந்த நான் எதிர்பார்க்கிற ஆன்சர் வரல. அது கடைசியில் அதை முடிக்கலாம். அந்த கடைசியில் ஈசாக்கு என்ன? ஐசக் யார் விட்டீங்க? ஐசக் யார் விட்டுட்டீங்க? இப்போ ஆபிரகாம் வரும்போது அந்த அவர் சேர்ந்துட்டாரா? ஐசக் ஆல்சோ கீழ்ப்படிதலுக்கு கொடுத்த பையன் ஐசக். ஈசாக் அவன் தான் அவங்க அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு ஒண்ணுமே பேசல. பாத்தீங்களா? அவன் கூட கதை தெரியுமா உங்களுக்கு? அவனை பலியிடத்தை கொண்டு போகும்போது விறகும் நெருப்பு சட்டியும் கட்டி இருக்குது. ஆடு எங்க போன்னு கேட்கறான் இல்லையா? அவன் ஒண்ணுமே சொல்லாத அவன் மாட்டுக்கு போயிட்டு இருக்கிறான். அவனுக்கு யார் பலிடுவான்னு தெரியல. உங்க அப்பா கூப்பிட்டு பார்த்தாரு, நீயும் ஒரு மாதிரி இன்னசென்டா போயிடுகிற. ஆனா இன்னசென்ட் பையன் ஒரு விவேகமான ஒரு கேள்வி கேட்கறான் இல்லையா? We don't consider him as a very innocent boy, but very shrewd boy. Very அந்த சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கறான். என்ன கேட்கறான்? பைபிள்ல போறமே ஆடு எங்கன்னு கேட்கறான். அப்போ அவர் என்ன சொல்றாரு? அது கர்த்தர் பார்த்துக் கொள்வார் போகும்போது. அப்போ கீழ்ப்படிதலுக்கு உதாரணம் யாரு? ஐசக். அது ஒண்ணு. வேற யாரெல்லாம் நிறைய பேச ஆரம்பிச்சா முடிக்க முடியாது நம்ம கதைங்க, நம்ம பைபிள் காரியங்களை. அடுத்ததான் யாரு உதாரணமா காட்டலாம்? அப்படியே வாங்க மேல, ஆலியாவை விட்டுட்டு மேல அப்படியே வாங்க. யோசேப்பு அவங்க பைபிள் படிக்கணும், பைபிள் படிச்சு தெரியணும். மோசே கீழ்ப்படிந்தார். மோசேக்கு உதாரணம் வேற யாருன்னா? நாகமான் உதாரணம். நாகமான் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஒண்ணுமே சொல்லல. போய் அந்த கொலை யோகா நதியில 7 தினம் முழுவதும் போது என்ன கொஸ்டின் பண்ணா? கீழ்ப்படிந்தான். அப்போ நாகமான் ஒரு உதாரணம். மேல அப்படியே போனீங்கன்னாக்கா புதிய ஏற்பாடுல யாரு வேற யாரு சீபனா? ஓகே. சேவான் வச்சிரோட ஒபே டு தி வேர்ட் ஆஃப் காட்.
ஆமா சீக்கிரம் கல்ல இருந்து கொண்டாங்க. ஓகே தேவன் நீங்க இப்ப சொன்னீங்களே கர்த்தரா இயேசு கிறிஸ்து இந்த முடிவின் நேரத்தில் கொண்டு வரும்போது நமக்கு மரண பரியந்தம் ஒப்பு கொடுத்தார். அதுதான் மரண பரியந்தமாக கீழ்ப்படுகிற குணம் கர்த்தரா இயேசு கிறிஸ்துக்கு வருகிறது. ஆனா இந்த வார்த்தை என்ன சொல்கிறது, அவர் குமாரனா இருந்தும் அவர் பெற்ற பாடுகள் நிமித்தமாக என்ன வருங்க, அவர் குமாரனா இருந்தும் பார்த்தோம் கீழ்ப்படியாமல். ஏதாவது ஒரே ஒரு உதாரணம் very good. I thought about that. The answer might come from you. You are all particular. அதுக்கு முன்னால Saul the king அவர் வந்து he desperately moved out. அவர் நம்ம அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இருந்தாலும் தாவீது அவர் மேல பாராட்டு அன்பு வேற. ஆனா சவுல் கீழ்ப்படியாம அநேக காரியங்கள் கீழ்ப்படியாம போனது காரணம் உண்டு. வேற யாரா ஒரு லேடி லோத்தின் மனைவி கேக்குதா? சொன்னா புரியுதா? கேள்வி புரியுதா உங்களுக்கு? பைபிள் நாலேஜ் கையை சொன்னா போட்டு பவுலா பவுல் வந்து சரி அது அது வருது. நான் பாடலை முடிக்கும் போது பவுல் சொன்ன மாதிரி பவுல போஸ்டர் முடிக்கலாம். அப்போ லோத்தின் மனைவி கீழ்ப்படியாக போனால் என்ன ஆனா உப்பு தூண்டானா